நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜனவரி 26ஆம் தேதி தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. அதனாலதான் குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது மட்டும் காரணம் அல்ல. அந்த தேதிய ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? அதுக்கு பின்னாடி 20 வருட வரலாறு இருக்கு. ஒரு மிகப்பெரிய சபதம் இருக்கு. ஆனா அது பல பேருக்கு தெரியறது இல்ல. 1920ல காங்கிரஸ் கட்சியில இருந்த பெரியவங்க எல்லாம் நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே குறைந்தபட்ச சுதந்திரம் கிடைச்சா போதும், அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு மட்டும்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நேரு, சுபாஷ் சந்திர போஸ் போன்ற இளைஞர்கள் இதை ஏத்துக்கல. இனி கெஞ்சுறது வேலைக்காகாது, நமக்கு தேவை முழு சுதந்திரம் தான் இவங்க எல்லாம் முடிவு பண்ணாங்க. டிசம்பர் 31ஆம் தேதி 1929 அன்னைக்கு நடு ராத்திரி ஜவஹர்லால் நேரு ராவி நதிக்கரையில லாகூர்ல நம்முடைய மூவர்ண கொடிய ஏத்துனாரு.